அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து பார்ப்போம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் சீபெட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இன்டர்நேஷனல் சீபெட் அத்தாரிட்டி சர்வதேச கடல் படுகை ஆணையம் அப்படிங்கிறது 1994 நவம்பர் 1994 உருவாக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் லா ஆஃப் சீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. 1982 வந்திருக்கும். இந்த அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி இன்டர்நேஷனல் சீபெட் அத்தாரிட்டி உருவாக்கப்பட்டிருக்கும். அதாவது கடல் படுகையில ஏதாவது ஆழ்கடல்ல நம்ம மினரல்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அதற்கான அப்ரூவலை இவங்க கிட்ட தான் வாங்கணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இந்தியாவும் சமீபத்தில் வந்து நிறைய அப்ரூவல்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அந்த பின்னணியில தான் நம்ம பார்க்குறோம். இன்டர்நேஷனல் சீபெட் அத்தாரிட்டியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா கிங்ஸ்டன், ஜமைக்கா. சரிங்களா? இது வித்தியாசமா இருக்கும். அதனால மேபி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? கிங்ஸ்டன், ஜமைக்கா. அடுத்தது, அன்பு கரங்கள் ஸ்கீம் ப்ரொவைட்ஸ் ஃபினான்ஷியல் எய்ட் ஃபார் த எஜுகேஷன் ஆஃப் சில்ட்ரன் ஹூ ஹேவ் பீன் ஆர்ஃபன்ட் ஆர் ஹேவ் லாஸ்ட் ஒன் பேரண்ட் அன்டில் தே டர்ன் 18 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது அன்பு கரங்கள் திட்டத்துக்கு கீழே பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுக்கு அல்லது பெற்றோர்கள்ல யாராவது ஒருத்தரை இழந்துட்டாங்க, அப்பா அம்மால யாராவது ஒருத்தர் இல்லைன்னா கூட அவங்களுக்கு என்ன பண்றாங்க, 18 வயசு முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் எய்டு வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? நிதி உதவி வந்து வழங்குறாங்க அரசாங்கம். In the first phase, a total of 6,082 children will receive a monthly aid of 2,000 each till they complete their schooling. அதாவது முதல் கட்டத்தில் இந்த திட்டத்தோட முதல் கட்டத்தில் 6,082 குழந்தைகளுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் 18 வயசு முடிகிற வரைக்கும் வழங்கப்படும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான். தாய் மாணவர் திட்டத்தோட ஒரு பகுதியாக இந்த அன்பு கரங்கள் திட்டம் இருக்க போகுது. சரியா? போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, பிரைம் மினிஸ்டர் வில் லான்ச் தி ஸ்வஸ்த் நாரி சசக்த் பரிவார் அபியான் ஆன் செப்டம்பர் 17 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் 17 பிரைம் மினிஸ்டரோட பர்த்டே. அதே மாதிரி பெரியார் அவர்களுடைய பர்த்டேவும் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 17 தான். சரியா? சோ அந்த தினம் அன்று என்ன பண்றாங்கன்னா ஸ்வஸ்த் நாரி சசக்த் பரிவார் அபியான் அப்படிங்கறத லான்ச் பண்றாங்க. இந்த கேம்பெயின் எதை போக்கஸ் பண்ணி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெண்களுடைய உடல் நலத்தை போக்கஸ் பண்ணி இம்ப்ரூவிங் த ஹெல்த் கேர் சர்வீஸ் ஃபார் விமன் அதை போக்கஸ் பண்ணி இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ ஹெல்த்தி உமன் ஹெல்த்தி ஃபேமிலி அப்படிங்கிறது அதனுடைய அந்த கேம்பெயினோட தீமே. சரியா? போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, இந்தியாஸ் செகண்ட் ஆன்டி சப்மரைன் வார்ஷிப். ஓகேவா? இந்தியாவுடைய இரண்டாவது நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பலோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் அண்ட்ரோத் அப்படிங்கிறது. கொல்கத்தாவில் கார்டன் ரீச் ஷிப்யார்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு. அவங்க தான் இதை உருவாக்கி இருக்காங்க. சரியா? லாஸ்டா, வேர்ல்ட் ஓசோன் டே எப்ப அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உலக ஓசோன் தினம் செப்டம்பர் 16. ஓகேவா? சோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திருக்கோம். தேங்க்யூ.